ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட்ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெடியூல் 3 தான். ஷெடியூல் 3 வந்து புதன்கிழமைக்குள்ளே டெஸ்ட் எழுதிடலான்னு பார்த்தது வியாழக்கிழமை ஆயிடுச்சு. நான் வந்து வெள்ளிக்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 டேஸ்க்குள்ள வந்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஷெடியூல் 3ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் 7th இயல் 1 to 5 கிஷோபா ஸ்பெஷல் நோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. காமன் டாபிக் இது ரெண்டுமே வந்து வீடியோ கொடுப்பாங்க சார். பொதறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாநில அரசு 10th 7th புக்கில் உள்ளது. ஊரக பொருளாதாரம் வந்து 11th எக்கனாமிக்ஸும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து 10th. ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் 11th. யூனிட் 8ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th வந்து கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு டாப்பிக்கு. ரீசனிங்கில் வந்து 10 சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் 500 சம்ஸில் வந்து பார்ட் 11லேருந்து 15 ஒரு 5 பார்ட் எப்போதுமே கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15லேருந்து 23 வரைக்கும். இதுதான் வந்து ஷெடியூல் 3க்கான இது போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து 5 டேஸில் முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 டேஸ்க்கான பிளான் வந்து கொடுத்துருக்கேன். 10ஆம் தேதி ஆரம்பிக்கும் பிளானு 14ஆம் தேதி பொங்கலோட தான் முடியுது. பொங்கல் அன்னைக்கு வந்து நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இது வந்து 4 டேஸில் முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழ் இயல் 1 காமன் டாப்பிக்லேருந்து ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் எடுத்திங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் 10th உள்ளதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தத்துக்கு 6 பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 2 பார்ட் முடிச்சிருங்க. அதே மாதிரி டாப் 500 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12 அந்த பார்ட்டை முடிச்சிருங்க. 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் 2 7th தான் இயல் 2 பார்த்துக்கோங்க. காமன் டாப்பிக்கு. அதே மாதிரி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எதிர்ப்புகள். இது வந்து 10th கொடுத்த அதே புக் மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த புக்கில் உள்ள மாதிரி தான் இருக்குது. கான்செப்ட் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 ரிலேட்டட் பாடம் தான். அதனால தான் ஊரக பொருளாதாரத்தையும் 11th வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாள் வந்து 2 பார்ட் பார்த்துக்கோங்க. டாப் 500 சம் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 அந்த பார்ட்டு பார்த்துக்கோங்க. 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இயல் 3 ஸ்பெஷல் நோட்ஸ்னு ஏதாவது யூடியூப்பில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th புக் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் 2 பார்ட். இங்கே 3 நாளில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதே மாதிரி டாப் 500 சம்ஸில் 15வது பார்ட். அங்கே வந்து டாப் 500 சம்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிடும். கரண்ட் அஃபேர்ஸும் 3 நாளே வந்து முடிஞ்சிடும். 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இயல் 4 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாநில அரசு 10th 7th கண்டிப்பாக வந்து மாநில அரசு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதனால தான் நான் பொங்கலுக்கு முதல் நாள் இதை வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த லெசனை வந்து நான் பொங்கலுக்கு முதல் நாள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பாருங்கள். ரீசனிங் சம்மு 10 சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 6 பார்ட்டையும் ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முதல் நாளே வந்து போர்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு வந்து நான் எதுவும் ரொம்ப பெருசாக கொடுக்கல. இயல் 5 மட்டும் தான் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ரிவிஷன் போர்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து பார்த்துக்கோங்க. 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து உங்களுக்கு 5 நாளில் வந்து நீங்கள் இந்த ஷெடியூல் 3 வந்து முடிச்சிடலாம். ரொம்ப வந்து ஈஸியான போர்ஷன் தான். முடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து ஜனவரி 19 4 ஷெடியூலை வந்து முடித்து நம்மளால் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.